அந்த காலத்தில் பசுஞ்சாணம் கொண்டு காலையில் எழுந்த உடனே தண்ணி தெளித்து வாசலில் கோலம் போடுறதுங்கிறது நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி பசுஞ்சாணம் கிடைக்கிறதும் கஷ்டமாயிடுச்சு. பசுஞ்சாணம் தெளித்து வாசலில் நீர் தெளிக்கிறது அப்படிங்கிறதும் குறைஞ்சி போயிடுச்சு. அதை அடுத்து கோலமிடுவது அப்படிங்கிறதும் குறைஞ்சி போயிடுச்சு. இந்த பசுஞ்சாணம் தண்ணீர் தெளித்து சுத்தப்படுத்தி வாசலில் கோலம், இது எல்லாமே மகாலட்சுமியை நாம் வரவேற்கிறதுக்கான விஷயம். லக்ஷ்மியினுடைய கடாட்சம் நம்ம இல்லத்துக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுக்கான ஒரு வரவேற்பு, அங்கீகாரம். காலையில் எழுந்த உடனே பசுவோட முகத்தில் முழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுக்கு பதிலாக தான் இப்போ பசு இல்லை அப்படிங்கிறதுனால பசு வடிவ பொம்மைகளை வலியுறுத்தி சொல்லி இப்போ இன்னைக்கு ஆச்சாரியர்கள் சொல்லிகிட்ருக்காங்க. பசுவனுடைய ஒரு உருவ பொம்மையை படுக்கை அறையில் வைத்து வழிபடுவது கூட, காலையில் கண் முடிக்கிறது கூட நமக்குள்ளார ஒரு நல்ல சத்தான விஷயங்களை, அந்த உருவத்துக்கு அப்படி ஒரு மகத்துவம்